ஆதவனின் சிறப்பு பார்வை. மக்கள் நலனை விடவும் கட்சி நலனே முக்கியம். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் அரசியல் கட்சிகளுக்கு சோதனையான காலமாகவே அமைந்துவிட்டது. எந்த கட்சியும் தமது நிலையில் உறுதியாக இருப்பதாக கருத முடியாத நிலைமையே உள்ளது. சுதந்திர கட்சி 2 அணிகளாக, ஆனால் இன்னும் ஒரு கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மைத்திரி சந்திரிகா அணி என்றும் மஹிந்த அணி என்றும் 2 அணி செயற்பாடுகளால் சுதந்திர கட்சி கத்திமேல் பயணித்துக் கொண்டிருக்கிறது. கட்சிகளின் தலைவர்கள் உட்பட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் வரை நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியும் என்பதை திட்டவட்டமாக தீர்மானித்துக் கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு நாடாளுமன்ற தேர்தலை தனித்து எதிர்கொள்ள முடியுமா என்பதில் சந்தேகம் இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்திரியும் சந்திரிகாவும் ஒப்புக்காகவேனும் ஆதரவாக நின்றால் முஸ்லிம் கட்சிகளையும் மலையக தமிழ் கட்சிகளையும் கூட்டிச் சேர்த்துக் கொண்டு தேர்தலை எதிர்கொண்டாலே வெற்றியை நெருங்கலாம் என்பதே அவர்களின் கணக்கு. ஏவிபியின் சிறந்த பேச்சாளராக அடையாளம் காணப்பட்டு ஏவிபியின் மேடையை நோக்கி பலரை அணிதிரளச் செய்த விமல் வீரவன்ச அந்த கட்சியிலிருந்து விலகியதன் பின்னர் ஏவிபியின் பிரபலம் சற்று வீழ்ச்சியடைந்திருந்தது. பின்னர் சோமவன்ச, ரில்வின் சில்வா போன்றவர்கள் அக்கட்சியை மீண்டும் பழைய இடத்துக்கு கொண்டு வருவதில் கடுமையாக உழைத்தார்கள். இப்போது மக்கள் விடுதலை முன்னணிக்கு மீண்டும் சோதனை காலம். முன்னாள் தலைவர் சோமவன்ச கட்சியை விட்டு விலகி புதிய பாதையில் அரசியலை தொடர ஆயத்தமாகியுள்ளார். கட்சியின் செயற்பாடுகள் அதிருப்தி தருவதாக சோமவன்ச தெரிவித்ததோடு புதிய கட்சியை ஆரம்பிப்பது தொடர்பில் தேர்தல் ஆணையாளரையும் சந்தித்துள்ளார். அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஆனாலும் மக்கள் விடுதலை முன்னணியின் தற்போதைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் விஜித்த ஹேரத் போன்றவர்கள் இந்த அதிருப்தி குழுவினரை சமாளித்து மீண்டும் கட்சியோடு இணைத்து பணியாற்றச் செய்வதற்கு கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் அமைச்சரவையில் பங்கெடுக்காத போதும் இந்த அரசின் தேசிய நிறைவேற்றி சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் பங்கெடுத்துள்ளார். ஆனால் காணி விடுவிப்பு, அங்கிருக்கும் படை முகாம்கள் அகற்றப்படுவது போன்ற பிரச்சினைகளை கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் அரசு அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றன. தேர்தல் முறையை மாற்றுதல் மற்றும் 19வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படுவது தொடர்பில் கூட்டமைப்பின் பேச வேண்டிய பல விடயங்களை சம்பந்தர் தேசிய நிறைவேற்றி சபையில் எடுத்துக் கொள்ளாததை இட்டு முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. அதேவேளை அரசுக்கு வெளியிலேயே இருப்பதாக காட்டிக்கொண்டு நிறைவேற்றி சபையில் சம்பந்தர் இருப்பது கூட்டமைப்பு இரட்டை வேடம் போடுகின்றதென்ற எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்துக்கு வாய்ப்பாகவும் தமிழ் மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கின்றது என்ற அபிப்பிராயங்களும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இருக்கின்றது. ஆனால் சோமவன்ச அதிருப்தியை கொண்டு வெளியேறியதைப் போல் கூட்டமைப்பில் உள்ள ஏனைய கட்சிகள் வெளியேற முடியாது. தமிழ் மக்கள் ஐக்கியம், கூட்டு என்பதை ஆதரிப்பார்களே தவிர தனித்தனியாக பிரிந்து செயற்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கூட்டமைப்பை தனியொரு கட்சியாக பதிவு செய்வதை கடுமையாக எதிர்க்கவும் அல்லது அப்படி செய்வதென்றால் 51% அதிகாரம் தமிழரசு கட்சிக்கே இருப்பதை ஏனைய கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இழுபாடு தொடர்வதற்கும் இதுவே காரணமாகும். பொதுவாக முஸ்லிம் மலையக கட்சிகளை பார்த்தால் ஒவ்வொன்றும் 2 அணிகளாக அல்லது தலைமையின் கட்டுப்பாட்டுக்குள் கட்சி முழுமையாக இல்லாத ஊசலாட்டமே உள்ளது. கட்சி சாதகமான முடிவை எடுக்காமல் கொள்கை பேசினால் உறுப்பினர்கள் ஒரு முடிவை எடுக்கும் ஆபத்தை முஸ்லிம் கட்சிகள் ஒவ்வொன்றும் எதிர்கொண்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க கட்சிகளின் இறுக்கம் தளர்ந்து கொண்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் மக்களை பற்றி சிந்தித்த காலம் போய் கட்சியை காப்பாற்றுவதையும் உறுப்பினர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதையுமே சதா காலமும் சிந்திக்கும் நெருக்கடியான காலம் இது. ஆதவனின் சிறப்பு பார்வை.